ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு வலில்லாஹில் ஹம்த் ஹஜ்ஜுடைய வகுப்பின் 4வது பாடத்திற்குள் செல்கிறோம். இதுவரை 3 பாடம் முடிந்திருக்கிறது. நேற்றுடைய பாடம், அதாவது ஹஜ்ஜு செய்வதற்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், பாவங்களிலிருந்து மீள்வது, அநீதிகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது, நாம் செய்யும் அநீதிகளிலிருந்து நம்மை அநீதிகளிலிருந்து விடுவித்துக் கொள்வது, பாவ மன்னிப்பை தேடிக்கொள்வது என்று இந்த விஷயங்களை பார்த்தோம். இன்று அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போல வேறென்ன பார்த்தோம் என்றால், பரக்கல்லாஹு ஃபீக்கும், தேவையில்லாத பேச்சுகள், பெருமையிலிருந்து பாதுகாப்பு, முகஸ்துதியிலிருந்து பாதுகாப்பு, பெருமை அடிக்காமல், தம்பட்டம் அடிக்காமல் மக்களிடம் வெளிப்படுத்த வேண்டும், நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், அல்லது நான் ஹஜ்ஜு செய்து விட்டதற்கு வந்ததற்கு பிறகு ஹாஜி என்ற பட்டங்களை போட்டுக்கொள்வது, இதெல்லாம் இருக்கக்கூடாத ஒரு நடைமுறை. இதெல்லாம், இப்படிப்பட்ட நடைமுறைகளை எல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் நம் உள்ளங்களையும் நம் அமல்களின் பிரதிபலன்களையும் பார்க்கிறான். நம் எந்த நியத்தில், இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் யாவும் நியத்தை பொறுத்தே. வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதனும் தான் என்ன நினைக்கிறாரோ, எதை நினைத்து செய்கிறாரோ அதன் பாலே அந்த செயல்கள் அமைந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பழக்கம் நம்மிடமிருந்து முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும். இந்த ஹாஜி என்ற இந்த பட்டங்களை வைத்துக் கொள்வது, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எங்கும் இல்லாத ஒரு வழிமுறை அல்லது ஒரு வழக்கம் நம்மிடம் இருக்கிறது. அதுவும் ஒரு ஹஜ்ஜு செய்ததற்கு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதேபோல் பயணத்தில் நல்ல கூட்டத்தையும் தக்வாவுடைய, நீங்கள் அந்த செல்லக்கூடிய பயணம் எந்த டிராவல்ஸை பிடிக்கிறீர்கள் என்பதில் முதலில் அடங்கியிருக்கிறது. உண்மையிலேயே அல்லாஹ்வின் அடியார்களே, மிக முக்கியமான தருணம் உங்களுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தில் அல்லது உங்களுடைய உம்ராவுடைய பயணத்தில் அடிப்படையே எப்படி இருக்கிறது என்றால், உங்களுக்கு வழிகாட்டுபவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், உங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டுபவர்களாக இருக்கிறார்களா, உங்களுக்கு சுன்னாவின் முறையில், சத்தியத்தின் முறையில் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, இது மிகவும் முக்கியமானது. அதே போல் உங்களுடைய பயணத்தை எளிதாக்கி தருகிறார்களா? ஏனெனில் அங்கு போய் இருந்து கொண்டு சற்று ஏதாவது குழம்பி போய் விட்டது என்றால் உங்களுடைய பயண அந்த அரேஞ்ச்மெண்ட்டுகள் அது மிக பெரும் கஷ்டத்தில் உங்களை ஆளாக்கிறது என்றால், நீங்கள் அந்த வணக்க வழிபாடு செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை நீங்கள் இழக்க நேரிடும். ஒரு சரியான நேரத்திற்கு சாப்பாடோ, அல்லது சரியான நேரத்திற்கு இந்த வசதிகளோ, அல்லது மினாவிலே ஏற்படுத்தி தரக்கூடிய வசதிகள், அல்லது அரஃபாவிற்கு நமக்கு கிடைக்க வேண்டிய வசதிகள் எல்லாம் சரியான முறையில் கிடைக்கவில்லை என்றால், நம்முடைய ஒட்டுமொத்த வணக்கமும் அந்த இடத்தில் நாம் நிலை குலைந்து நிற்கக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். சரியான கொள்கையில் இருக்கிறார்களா என்பதையும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கஷ்டப்பட்டு காசை சேகரித்து அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய நாம், ஆனால் அங்கு போனால் அவர்கள் நமக்கு இணை வைப்பை சொல்லிக் கொடுத்தால், ஷிர்கை சொல்லிக் கொடுத்தால் என்னவாகும்? அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களே, நல்ல நண்பர்கள், நல்ல தோழர்கள், நல்ல மக்களோடு
சும்மா காசு கொடுத்தோம் நானும் எல்லோரும் போல ஹஜ்ஜி செய்கிறேன் என்பவரோடு சேர்ந்தால் உங்களுக்கு அந்த ஈமானை உணர்வை தடுக்கக்கூடிய வழிவகுக்கக்கூடிய அந்த கூட்டங்களிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம். அதே போல் படித்திரு. வாழ்க்கையில் ஒரு முறை இன்று இருக்கக்கூடிய விலைவாசிகளில் இன்று ஒரு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்றால் ஏறத்தாழ 7 லட்சம் இல்லாமல் ஒருவரால் ஹஜ்ஜி செய்ய முடியாது. இன்று ஒருவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என நினைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரத்தை வழங்குவானாக. அந்த 7 லட்சம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த காசை நீங்கள் கட்டி நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறீர்கள் என்றால் எப்படி சரியான முறையில் இந்த ஹஜ் அமைய வேண்டும் என்று நினைப்பீர்கள்? ஒரு முறை செல்கிறோம், ஆனால் அந்த ஒரு முறை செல்வது கூட அவ்வளவு பொடுபோக்கோடு சென்றோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இது நலனுக்கான விஷயம் அல்ல. இதை அனைத்தையும் கருத்தில் கொண்டு கல்வியை படித்து சுன்னாவின் முறையில் இந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய இந்த பயணத்தை ஆரம்பம் செய்ய வேண்டும். இன்று வகுப்பிற்குள் செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, மீகாத்தை அடைந்ததும் ஹஜ்ஜு செய்பவர் செய்ய வேண்டியவை. மீகாத்தை அடைந்ததும் ஹஜ்ஜு செய்பவர், அதாவது ஹாஜி என்ன செய்ய வேண்டும்? மீகாத்தை அவர்கள் அடைந்தால், ஏனெனில் இன்னும் இஹ்ராம் கட்டவில்லை. மீகாத்தை அடைந்தால் இஹ்ராம் கட்ட வேண்டும், அதுதான் முதல். அப்படி என்றால் அவர் மீகாத்தை அடைந்தால் குளிப்பதும் நறுமணம் பூசிக்கொள்வதும் அவருக்கு விரும்பத்தக்கதாகும், முஸ்தஹப்பாகும். அவர் குளிக்க வேண்டும், நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமிற்காக தைக்கப்பட்ட ஆடைகளை கலைத்துவிட்டு குளிப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய நிலைக்கு அவர்கள் வர வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள்? தாங்கள் உடுத்தி இருக்கக்கூடிய தைக்கப்பட்ட ஆடைகள் தைக்கப்பட்டிருக்கு பாருங்க, கை கால் இந்த தைக்கப்பட்ட ஆடையிலிருந்து தன்னை விடுவித்து குளித்து இஹ்ராமுடைய நிலைக்கு துணியை கட்டிக் கொள்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் இது இந்த ஹதீஸ் அல்லாஹ்வின் அடியார்களே சஹீஹைனிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். என்னவென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் அவர்களது இஹ்ராமிற்காகவும் இல்லத்தை சுற்றுவதற்கு முன்னால் அவர்கள் இஹ்ராமில் இருந்து விடுபடுபவர்களாகவும் நான் அவர்களுக்கு நறுமணம் பூசி விடுவேன். பாருங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்போதெல்லாம் நறுமணம் பூசுவார்கள்? இஹ்ராமிற்கு முன்னால், குளித்து இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் நாம் உடலில், துணியில் அல்ல, நம் உடலில் என்ன செய்து கொள்ளலாம்? நறுமணம் பூசிக்கொள்ளலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இஹ்ராம் துணி கட்டுவதற்கு முன்னால் நம் உடலில் நாம் நறுமணத்தை பூசிக்கொண்டு, ஏனெனில் அதற்கு பிறகு இஹ்ராம் நிலைக்கு வந்ததற்கு பிறகு உடலிலும் என்ன செய்யக்கூடாது? நறுமணத்தை நாம் பூசக்கூடாது. இஹ்ராம் வந்த நிலைக்கு பிறகு அந்த நறுமணத்தை பூசக்கூடாது. ஆனால் அதற்கு முன்னால் நாம் பூசிக்கொண்டு வாசனமனமோடு நாம் அந்த இஹ்ராமுடைய நிலையை அடைய வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இது இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்ராவிற்காக இஹ்ராம் கட்டியிருந்த நிலையில் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. அது என்ன உம்ராவிற்காக இஹ்ராம் கட்டினார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதரோடு ஹஜ் செய்ய புறப்படுகிறார்கள். பின்னால் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில். அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ் 3 வகையில் இருக்கிறது. ஹஜ் என்பது 3 முறையில் செய்யலாம். அதில் ஒன்று முக்கியமான முறை ஹஜ் தமத்து. ஹஜ் அத்தமத்து அது என்றால் அப்படி என்றால் என்ன? அதாவது மகிழ்வூட்டப்பட்ட ஹஜ் என்று சொல்வோம். மகிழ்வூட்டப்பட்ட, அதாவது அதை செய்பவர் மகிழ்ந்தவராக இருக்கிறார். அது எப்படி மகிழ்ந்தவராக இருக்கிறார் என்றால், ஹஜ்ஜிற்காக ஹஜ் செய்வதற்கு முதலில் உம்ராவை செய்து அந்த உம்ராவிலிருந்து இஹ்ராம் நிலையிலிருந்து வெளியேறி, உம்ரா முடித்ததற்கு பிறகு அவர் இஹ்ராம் நிலையிலிருந்து வெளியேறி விடுவார். ஹஜ் காலத்தில், ஹஜ்ஜுடைய மாதத்தில் அவர் என்ன செய்வார்?
உம்ராவிற்கு செல்வார். உம்ராவிற்கு சென்று உம்ராவை முடித்து ஹஜ்ஜுடைய நாட்கள் 8வது நாள் வரும் அல்லவா, அந்த 8வது நாள் வரும் வரை அவர் அங்கே மக்காவிலேயே தங்கியிருப்பார். அவர் மக்காவிலேயே தங்கியிருப்பார். மக்காவிலே தங்கி 8ஆம் நாள் வந்ததற்கு பிறகு வெளியே எல்லாம் செல்ல மாட்டார். உள்ளே மக்காவில் இருந்தே இஹ்ராமை கட்டி மினாவிற்கு சென்று விடுவார் ஹஜ்ஜை ஆரம்பிக்க. இதற்கு பெயர் தான் ஹஜ்ஜு தமத்து. ஒரே பயணத்தில் உம்ராவையும் செய்வது, உம்ராவை முடித்து கவனியுங்கள், உம்ராவை முடித்து இஹ்ராம் நிலையிலிருந்து வெளியே வந்து விடுவார். இஹ்ராம் நிலையிலிருந்து வெளியே வந்து விடுவார் என்றால் என்ன? அவர் ஆடையை மாற்றிக்கொள்ளலாம், அவர் முடிகளை வெட்டலாம், நகங்களை வெட்டலாம், உடலுறவு கொள்ளலாம், இந்த எல்லா விஷயத்தையும் அவர் செய்யலாம், அனுமதி இருக்கிறது. எதுவரை? ஹஜ்ஜிற்கு வணக்கங்கள் ஆரம்பிப்பதற்கு வரை. ஹஜ்ஜு ஆரம்பமாகிவிட்டது என்றால் அவர் என்ன செய்வார்? அதே இடத்திலே இஹ்ராமை நியத்தை கொண்டு இஹ்ராம் கட்டி கொண்டு எங்கே சென்று விடுவார்? மினாவிற்கு சென்று விடுவார். இதுதான் ஹஜ்ஜு தமத்து. இன்ஷா அல்லாஹ் இதை விரிவாக பார்ப்போம், என்னென்ன வகையான ஹஜ்ஜுகள் இருக்கிறது என்பது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வாறு தான் கிளம்புகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரோடு. ஆனால் கிளம்பின அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் குளித்துவிட்டு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்துவிட்டு ஹஜ்ஜிற்காக இஹ்ராம் கட்டுமாறு நபி அவர்கள் ஏவினார்கள். அப்படி என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அவர்களை ஹஜ்ஜிற்காக, மாதவிடாய் ஏற்பட்டாலும் உம்ரா செய்ய முடியாது. ஏனெனில் முதலில் உம்ரா செய்ய வேண்டும் என்றால் தவாஃப் செய்ய வேண்டும். உம்ராவின் அடிப்படை என்ன? தவாஃப். தவாஃப் மற்றும் தொங்கோட்டம், சை, இந்த இரண்டும் தான் என்ன? உம்ரா. உம்ரா என்றால் என்ன? வருவோம், பள்ளிக்குள் செல்வோம், இஹ்ராம் கட்டிக்கொள்வோம், பள்ளிக்குள் செல்வோம், மஸ்ஜிதுல் ஹராமிலே சென்று காபாவை 7 முறை வலம் வந்து பின்பு சையை, தொங்கோட்டத்தை 7 முறை செய்து முடித்தால் உம்ரா. இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஏனெனில் அவர்கள் மாதவிடாய் இருக்கிறார்கள். மாறாக நாட்கள் கழியும் இன்ஷா அல்லாஹ், ஹஜ்ஜிற்காக நீங்கள் இஹ்ராம் கட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இது ஒரு அடிப்படை. சரி, அதே போலத்தான் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் துல் ஹுலைஃபா எனும் இடத்தில் பிரசவித்த போது அவர்களை குளித்துவிட்டு ஒரு துணியால் ரத்தம் வெளிப்படாமல் கட்டிக்கொண்டு இஹ்ராம் கட்டுமாறு நபி ஏவினார்கள். பாருங்கள், அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அதாவது இஹ்ராமிற்கு வருகிறார்கள், ஹஜ்ஜிற்கு வருகிறார்கள். ஆனால் துல் ஹுலைஃபாவிலே, மதீனாவின் எல்லையிலேயே பிள்ளை பெற்றெடுத்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதவிடாய், இவர்கள் பிரசவத்திற்கு, அதாவது பிரசவத்திற்கு பின்னால் வெளிவரக்கூடிய அந்த ரத்தம். இதற்கும் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குளித்து விட்டு இஹ்ராம் கட்டிக் கொள்ளுங்கள், துணியால் அடைத்துக் கொள்ளுங்கள், இரத்தப்போக்கை துணியால் என்ன செய்து கொள்ளுங்கள்? அடைத்துக் கொள்ளுங்கள், குளித்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மாதவிடாய் அல்லது பிரசவ கால தீட்டுடைய பெண்கள் மீகாத்தை அடைந்தால் அவர்களும் குளித்துவிட்டு மக்களுடன் இஹ்ராம் கட்ட வேண்டும். இதுதான் அடிப்படை. மாதவிடாய் பயணம் மறுமுறை நல்லா இருப்பார்கள், இஹ்ராம் கட்டக்கூடிய நிலையில் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுவிடும் அல்லது பிரசவத்தீட்டு கடைசி அந்த நேரத்தில் அவர்கள் பிள்ளை பெற்று விட்டார்கள் என்றால் அவர்களும் குளித்துவிட்டு மக்களுடன் இஹ்ராம் கட்ட வேண்டும் என்பதற்கு பாரக்கல்லாஹு ஃபீக்கும் காபாவை தவாஃப் செய்வதை தவிர ஹஜ் செய்பவர் செய்யும் மற்ற அனைத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்பது இதற்கு தான் ஆதாரம். இந்த ஹதீஸ்கள் தான் ஆதாரம். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், மாதவிடாய் பெண்கள் ஹஜ் செய்யலாமா
அவர்களுக்கு அந்த 7 நாள் முடியும் வரை அந்த கடைசியில் அவர்கள் அந்த தவாஃபை செய்து கொள்வார்கள். அதனால் என்னவாகும் என்றால், மாதவிடாயில் இருக்கக்கூடியவர்கள் ரத்தம் வந்து விட்டது என்றால் அவர்களும் எல்லோரை போல குளித்து விட்டு இஹ்ராம் கட்டி கொண்டு தவாஃபை மட்டும் செய்யாமல் ஹாஜிகள் மற்ற ஹாஜிகள் என்ன செய்வார்களோ அதை அப்படியே அவர்களும் செய்ய வேண்டும். தவாஃப் மட்டும் அவர்கள் செய்ய முடியாது. இதுதான் அடிப்படை. இதையெல்லாம் இன்னும் பின்னும் ஆதாரமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் இந்த நிலையில் இஹ்ராம் கட்ட நாடுவோர் தனது மீசை, நகங்கள் மற்றும் மர்மஸ்தான முடிகளை சீர் செய்து கொள்வது முஸ்தஹப்பாகும். அதாவது இந்த இடத்திலே அந்த ஹதீஸ் ஆதாரம் எதற்கென்றால், நாம் பார்த்த ஆதாரம் எதற்கென்றால் இஹ்ராம் கட்டுவதற்குத்தான் ஆதாரம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஆழமான கருத்துக்கள் பின்னால் வரும் பிஇத்னில்லாஹ். நாம் அந்த ஹதீஸை விளக்குவதற்காக அந்த எடுத்துக்காட்டுகளை சொன்னோம். நாம் இன்னும் எங்கே இருக்கிறோம்? இஹ்ராம் கட்டுவதிலே தான் இன்னும் இருக்கிறோம். இன்னும் நாம் உள்ளே எல்லாம் போகவில்லை. ஹஜ்ஜுடைய சட்டத்திற்கெல்லாம் இன்னும் நாம் போகவில்லை. இது இஹ்ராம் கட்டக்கூடிய ஆரம்ப நிலையை பற்றி இருக்கிறோம். இஹ்ராம் கட்ட நாடுபவர்கள் தனது மீசை, நகங்கள் மற்றும் மர்மஸ்தான முடிகளை சீர் செய்து கொள்வது விரும்பத்தக்கதாகும். மேலும் அக்குள் முடிகளையும் சீர் செய்து கொள்ள வேண்டும். இஹ்ராம் கட்டிய பிறகு இவற்றை நீக்குவது ஹராம். இஹ்ராம் கட்டிய பிறகு இவற்றை நீக்குவது ஹராம் என்பதால் அதற்கு தேவை ஏற்படாத வண்ணம் தேவையான முடிகளை அகற்றிவிட வேண்டும். தேவையானவற்றை முன்னரே நாம் அகற்றிவிட வேண்டும். மேலும் இத்தகைய விஷயங்களை ஒவ்வொரு காலத்திலும் கவனித்து சீர் செய்வதை முஸ்லிம்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக்கியுள்ளார்கள். இது இஹ்ராமுடைய நிலையில் மட்டுமல்ல, முஸ்லிமின் வாழ்க்கையிலே அல்லாஹ்வின் தூதர் இப்படித்தான் இயல்பாகவே நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள். அதாவது இயல்பான பண்புகள், ஃபித்ராவை நாம் கடைபிடிக்க வேண்டும். இயல்பான பண்புகள் 5. யாருக்கு தெரியும்? முஸ்லிம் ஒரு மனிதன் இயல்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு 5 பண்புகள் இருக்கிறது. முதல் பண்பு, அல்லாஹ்வின் அடியார்களே, விருத்த சேதனம், சுன்னத் செய்தல், ஹத்னா. முதலில் ஹத்னா செய்தல். இது மனிதன், ஒவ்வொரு மனிதனும் ஒரு முஸ்லிமின் இயல்பான பண்பு. இது இயல்பாகவே அவன் செய்திருக்க வேண்டும். 1 ஹத்னா செய்தல். மர்மஸ்தான முடிகளை நீக்குதல், மீசையை கத்தரித்தல், நகங்களை வெட்டுதல், அக்குள் முடிகளை அகற்றுதல். இந்த ஐந்தும் செய்யாமல் இருந்தார் என்றால் அவரை மனிதன் என்ற வாழ்க்கைக்கே ஒரு முரணான ஒரு வாழ்வியல் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். சாதாரண நேரத்திலே இதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் இஹ்ராமுடைய நிலையில் அதை வளர விடாமல், அதாவது இஹ்ராம் வந்துவிட்டால் அது வளர்ந்து விடும். அப்போது உங்களால் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அதற்கு முன்னரே உங்களை நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. இந்த 5 விஷயங்கள் கவனம்: ஹத்னா செய்தல், மர்மஸ்தான முடிகளை நீக்குதல், மீசையை கத்தரித்தல், நகங்களை வெட்டுதல், அக்குள் முடிகளை அகற்றுதல். அதே போல அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் மற்றொரு ஹதீஸில் வக்கத்தலனா ஃபி கஸ்ஸி ஷாரிப், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் விதித்திருக்கிறார்கள். 40 இரவுகளை தாண்டக்கூடாது. 40 இரவுகளுக்குள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து விட வேண்டும். ஒரு முறை நீங்கள் எடுத்து விட்டால் அடுத்து 40 இரவுகள் வருவதற்கு முன் அதை மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? இந்த விஷயங்களை செய்ய வேண்டும். முடிகளை எடுப்பது, மீசையை கத்தரிப்பது, மீசையை முழுங்கும் என்றெல்லாம் வைக்க முடியாது. கவனம் அல்லாஹ்வின் அடியார்களே. ஷேக் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மீசையை கத்தரிப்பதிலும், நகங்களை வெட்டுவதிலும், அக்குள் முடிகளை அகற்றுவதிலும், மர்மஸ்தான முடிகளை சிரைப்பதிலும் 40 நாட்களுக்கு மேல் அவற்றை விட்டுவிடக் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கால நிர்ணயம் செய்தார்கள். சஹீஹ் முஸ்லிம் 258வது ஹதீஸ். இதையெல்லாம் 40 நாட்களுக்கு மேல் அவற்றை விட்டுவிடக் கூடாது என்று நபி அவர்கள் எங்களுக்கு கால நிர்ணயம் செய்தார்கள். அப்படின்னா என்ன அல்லாஹ்வின் அடியார்களே, 40 நாள் அப்படியே அதை விட்டுவிட்டு இருக்க கூடாது. ஒரு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய முடிகள் அதிகபட்சம்
குறைந்தபட்சம் எப்போது வேணாலும் சிரைத்துக் கொள்ளலாம், குறைந்தபட்சம் எப்போது வேணாலும் இதையெல்லாம் அகற்றிக் கொள்ளலாம். ஆனால் அதிகபட்சம் 40 நாட்கள் தாண்டி இந்த வளர்ந்த இந்த முடிகளை எடுக்காமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சுத்தத்திற்கு பெயர் போன மார்க்கம் நம் மார்க்கம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கால நிர்ணயம் செய்தார்கள் என்ற வசனத்துடன் இதனை பதிவு செய்தார்கள் என்று வருகிறது. தலைமுடியை பொறுத்தவரை இஹ்ராம் கட்டும் சமயத்தில் அதிலிருந்து எதனையும் நீக்குவது ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கு மார்க்கமாக்கப்படவில்லை. இந்த தலைமுடியை நீக்குவது, இஹ்ராம் செய்கிறோம் ஆனால் மொட்டை அடிப்பது, இஹ்ராமிற்காக மொட்டை அடிப்பது, இஹ்ராமிற்காக முடியை எடுப்பது, தலைமுடியை, அதாவது பொதுவாக முடி அதிகமாக இருக்கும், இடைஞ்சலாக இருக்கும் என்பதனால் நிம்மதியாக வெயிலாக இருக்கிறது, ஹஜ்ஜி செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒருவர் முடியை வழக்கமாக குறைத்தால் அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இது என்று பிரத்யேகமாக செய்வதற்கு எந்த விஷயமும் இல்லை. சரி, தாடி, இமாம் இப்னு பாஸ் என்ன சொல்கிறார்கள் என்பதை பாருங்கள். தாடியை பொறுத்தவரை தாடியை அதனை சிரைப்பதோ அல்லது அதிலிருந்து எதனையும் வெட்டி எடுப்பதோ எல்லா காலங்களிலும் ஹராமாகும். இதே பேசி வரும் பொழுது தாடியை பற்றி சொல்கிறார்கள் இமாம் இப்னு பாஸ். தாடியை கை வைப்பது ஹராம். முஸ்லிம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அந்த சுத்தத்தை பேணுவது, மற்ற இடங்களை எடுக்க சொன்ன அவர்கள் ஒரு இடத்தை எடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு இடத்தை எடுக்க கூடாது, மற்ற இடங்களில் எல்லாவற்றையும் அகற்ற சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தை எடுக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ். அதுதான் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த தாடியை எல்லா காலங்களிலும் தொடுவது எடுப்பது ஹராமாகும். மாறாக அதனை வளர விடுவதும் முழுமையாக விடுவதும் கடமையாகும். ஏனெனில் புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகிய நூல்களில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாலிஃபுல் முஷ்ரிகீன். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் மார்க்கம் தாடியை இவ்வளவு வலியுறுத்துகிறது? ஏன் மார்க்கம் தாடியை தொடுவது ஹராம், தாடியை வெட்டுவது ஹராம், தாடியை நாம் அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று ஏன் சொல்கிறது? ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் அடியார்களே பாருங்கள், இணை வைப்பாளர்களுக்கு மாறுபட வேண்டும். ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், முஸ்லிம் அல்லாதவர்களும் உங்களுக்கும் ஒப்புமை செய்யாதீர்கள். அதில் முதல் ஒப்புமை, அவர்கள் தாடியை அழிப்பார்கள், நாமும் தாடியை அழிப்பது. அல்லாஹ் என்று பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நம் அடையாளத்தை எப்படி விட்டுவிட்ட சமூகமாக நாம் இருக்கிறோம். தாடியை அவர்கள் தான் அதை வழிப்பது அவர்களின் செயல், ஆனால் நாம் அவர்களுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இணை வைப்பாளர்களுக்கு மாறுபடுங்கள், தாடிகளை வளர விடுங்கள், மீசைகளை நன்கு கத்தரியுங்கள். பாருங்கள், ஒன்றை எடுக்க சொல்கிறார்கள், ஒன்றை விட சொல்கிறார்கள். அப்படி என்றால் இதுதான் கட்டளை, இது மார்க்க கட்டளை. அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. மேலும் மற்றொரு ஹதீஸில் அல்லாஹ்வின் அடியார்களே, மீசைகளை கத்தரியுங்கள், தாடியை வளர விடுங்கள், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறுபடுங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மீசையை கத்தரியுங்கள், தாடிகளை வளர விடுங்கள், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய அடையாளம். ஆனால் இன்று பாருங்கள் என்ன நடக்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. நிச்சயமாக ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள், நிச்சயமாக இக்காலத்தில் அநேக மக்கள் இந்த சுன்னாவிற்கு மாறுபடுவதிலும், தாடிகளுக்கு எதிராக போரிடுவதிலும், அதை வெறுப்பதிலும், காஃபிர்கள் மற்றும் பெண்களுக்கு ஒப்பாவதை விரும்புவதிலும் பெரும் சோதனை இந்த உம்மத்திற்கு ஏற்பட்டுள்ளது. என்ன சொல்கிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், மாபெரும் இமாம், இந்த சுன்னாவிற்கு மாறுபடுவது, தாடிகளுக்கு எதிராக போரிடுவது, அதை வெறுப்பது, காஃபிர்கள் மற்றும்
பெண்களுக்கு ஒப்பாவது. ஆம், தாடியை வழிப்பது 2 பேரை நாம் ஒத்தி இருப்பதாக சமம். ஒன்று முஸ்லிம் அல்லாதவர்களை ஒத்தி இருப்பது, மற்றொன்று பெண்களை ஒத்தி இருப்பது. மற்றொன்று என்ற பெண்களை ஒத்தி இருப்பது. பெண்களுக்குத்தான் தாடி இருக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ். பெண்களுக்குத்தான் என்ன இருக்காது? இந்த தாடி இருக்காது. அவர்களை ஒத்துவது அல்லாஹ்வின் அடியார்களே. ஆண்கள் பெண்களை என்ன செய்யக்கூடாது? ஒத்து இருக்கக்கூடாது என்பது மார்க்க சட்டம். அதை அறிந்தவர்கள் தானே நாம். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. பாருங்கள் எந்த அளவிற்கு சொல்கிறார்கள். இது பாருங்கள், குறிப்பாக கல்வி மற்றும் கற்பித்தலோடு தொடர்புடையவர்கள் மத்தியில் கூட இது இருப்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. யாரிடம்? பொதுமக்களிடம் மட்டுமல்ல. இந்த பிரச்சனை பொதுமக்களிடம் மட்டுமல்ல, ஒரு பாமரன் கூட இதை செய்ய மாட்டார்கள். ஒரு பாமரன் மக்கள் தாடியை வைத்திருப்பார்கள் தொடாமல். ஆனால் கல்வியை பற்றி பேசுபவர்கள், கல்வி மார்க்க கல்வியோடு தொடர்புடையவர்கள் கூட, அவர்களுக்கு மத்தியில் கூட இது இருப்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் தங்கள் கவலையும் வருத்தத்தையும் மிகவும் ஆழமாக பதிவு செய்கிறார்கள் இந்த நூலில். பெண்களை ஒத்தி, இணை வைப்பாளர்களை ஒத்தி நம் தாடியை வளர விடாமல் அதை அறுப்பது சுப்ஹானல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. எனவேதான் இந்த தாடி என்பது பாரக்கல்லாஹு ஃபீக்கும் மார்க்க அடையாளம், ஆண்களின் அடையாளம். பெண்களுக்கு ஒத்தி இல்லாமல் இருப்பது, இணை வைப்பாளர்கள் ஒத்தி இல்லாமல் இருப்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னah என்பதை மறந்து விடாதீர்கள். அது கடமை. தாடியை மடிப்பது ஹராம் என்றே உலமாக்கள் சொல்கிறார்கள், பாவத்தாளி என்றே சொல்கிறார்கள். இன்னும் ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள், என்னதான் இந்த மக்கள், எவ்வளவு அதிகமான மக்கள் இந்த சுன்னாவை புறக்கணித்தாலும் சுன்னாவிற்கு இணங்குவதற்கும் அதனை பற்றி பிடிப்பதற்கும் அதன் பக்கம் அழைப்பதற்கும் நமக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் நேர்வழி காட்டுமாறு அல்லாஹ்விடம் வேண்டுகிறோம். அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன், அவனே சிறந்த பொறுப்பாளன், உயர்ந்தவனும் மகத்துவமாக மிக்கிய அல்லாஹ்வின் உதவியின்றி பாவங்களிலிருந்து திரும்புவதோ நன்மைகள் செய்யவோ எந்த ஆற்றலும் இல்லை. அல்லாஹ் நாடினாலே அன்றி இந்த விஷயத்தில் மக்களுக்கு நேர்வழி இல்லை என்பதை சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. பின்னர் ஆண்கள் ஓர் ஆடையை கீழாடையாகவும் இசார், மற்றொன்றை மேலாடையாகவும் ரிதா அணிந்து கொள்ள வேண்டும். இஹ்ராம் துணி எப்படி இருக்கும்? இஹ்ராம் துணி 2 துணி, இரண்டுமே நல்ல நீண்ட டவல் போல இருக்கும். நீண்ட டவல், நீண்ட துணியாக இருக்கும். அந்த 2 துணி, மேலாடை கீழாடை, இந்த இரண்டையும் கட்டி கொள்ள வேண்டும். இதுதான் இஹ்ராம் துணி. இதுதான் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். அவை இரண்டும் வெண்மையாகவும் சுத்தமாகவும் இருப்பது விரும்பத்தக்கதாகும், முஸ்தஹப். அந்த இரண்டும் வெண்மையாகவும் சுத்தமாகவும் இருப்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது. 2 காலணிகளை அணிந்து இஹ்ராம் கட்டுவது முஸ்தஹப்பாகும். பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, செருப்புகளை அணிந்து இஹ்ராம் கட்டுவது முஸ்தஹப்பாகும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் இசார், அதாவது இசார் மற்றும் ரிதா, மேலாடை கீழாடை மற்றும் 2 காலணிகளை அணிந்து இஹ்ராம் கட்டட்டும். ஷூ போடலாமா இஹ்ராமில்? இஹ்ராமில் ஷூ போடலாமா? ஷூ போட கூடாது. இஹ்ராமில் என்ன செய்யக்கூடாது? ஷூ போட கூடாது. சரி, இஹ்ராம் என்றாலே செருப்பு தான் அணிய வேண்டும். அது எப்படிப்பட்ட செருப்பாக இருக்கட்டும், வார் வைத்த செருப்பாக நாம் அணிய வேண்டும். ஆனால் ஒருவருக்கு காலணிகள், செருப்புகள் கிடைக்கவில்லை என்றால் அவர் என்ன செய்யலாம்? அவர் ஷூ அணியலாம். என்ன அணியலாம்? ஷூ அணியலாம். குஃப், அதாவது தோல் காலுறை அணியலாம். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அவர் செருப்பு தான் அணிய வேண்டும். செருப்பு அணியவில்லை, தன்னிடம் செருப்பு இல்லை, அவர் ஷூ அணியலாம். ஆனால் அந்த காலுறை ஷூவிலே இதோடு என்ன செய்திருக்க வேண்டும்? கட் பண்ணி இருக்க வேண்டும். இந்த
எதை? இந்த மூட்டை என்ன செய்யக்கூடாது? அது கவர் செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. இது வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த குதிங்கால்களை என்ன செய்திருக்க வேண்டும்? அது வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். இது அடிப்படை. செருப்பு தான் அணிய வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. அப்படி இல்லை என்றால் இந்த அடிப்படையில் நாம் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு, அதாவது இந்த கணுக்காலுகளுக்கு கீழ் இருக்கும்படி கணுக்காலுகளை மறைக்க கூடாது. கணுக்கால்களை மறைக்காமல் அல்லாஹ்வின் தூதர் வெட்டி போட சொல்கிறார்கள். கணுக்கால்களை மறைக்காமல் வெட்டி கீழே போட சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களை பொறுத்தவரை என்ன? இஹ்ராமில் பெண்களை பொறுத்தவரை அவர்கள் கருப்பு, பச்சை அல்லது வேறு எந்த நிற ஆடையும் அணிந்து இஹ்ராம் கட்ட அனுமதி உண்டு. பெண்கள் கருப்பு நிறத்தில் தான் அந்த புர்கா அணிய வேண்டும் என்பது இல்லை. அவர்கள் எந்த நிறத்தில் வேண்டாலும், அதாவது கண்களை பார்க்க ஈர்க்கக்கூடிய நிறம் இல்லாமல் வேறு எந்த நிறத்திலும் அவர்கள் அந்த புர்காவை அணியலாம். மேலும் ஆடையின் விஷயத்தில் ஆண்களுக்கு ஒப்பாவதை தவிர்த்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண்கள் ஆடையின் விஷயத்தில் ஆண்களுக்கு ஒப்பாவதை தவிர்த்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இஹ்ராம் நிலையில் இருக்கும் பொழுது முகத்திரை, இஹ்ராம் நிலையில் இருக்கும் போது நிகாப், முகத்திரை மற்றும் கையுறைகள் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? அணிய கூடாது. இது பெண்களுக்கான சட்டம். இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் போது அல்லாஹ்வின் அடியார்களே, பெண்கள் முகத்திரை அணியக்கூடாது. முகத்திரை அணியாமல் இருக்க வேண்டும். கைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த காலாமல் இருக்க வேண்டும். இது இரண்டும் கூடாது. சரி, மாறாக நிகாபு மற்றும் கையுறைகள் அல்லாத மற்றவற்றை கொண்டு, தலைமுக்காடு போன்றவை கொண்டு முகத்தையும் கைகளையும் மறைத்துக் கொள்ளலாம் என்று ஷேக் சொல்கிறார்கள். அதாவது முகத்திரை அணியக்கூடாது, நிக்காபை ஒரு பெண் அணியக்கூடாது. ஆனால் அதே சமயம் அவர்கள் அந்த பெண்ணினுடைய ஹஜ்ஜில், அந்த வணக்கத்தில் அந்நிய ஆண்கள் தெளிவாக அவர்களை பார்க்கக்கூடிய அந்த விஷயம் ஏற்படும் என்றால் அவர்கள் தலையிலிருந்து ஏதாவது ஒரு முக்காடை போல போட்டுக்கொண்டு முகத்தில் படாமல் தன் முகத்தை மறைத்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்பதை உலமாக்கள் தெளிவாக சொல்கிறார்கள். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அதுதான் சொல்கிறார்கள். நிகாபு மற்றும் கையுறைகள் அல்லாத மற்றவற்றை கொண்டு, தலை முக்காடு போன்றவை, அதை கொண்டு தனது முகத்தை கைகளையும் மறைத்துக் கொள்ளலாம் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். ஏனெனில் இஹ்ராம் கட்டிய பெண் நிகாபு மற்றும் கையுறைகள் அணிவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் பொதுமக்களில் சிலர் பெண்ணின் இஹ்ராமிற்கு பச்சை அல்லது கருப்பு நிறத்தை மட்டுமே பிரத்யேகப்படுத்துவது அடிப்படை ஆதாரமற்றதாகும். எந்த நிறத்தில் வேண்டாலும் அவர்கள் போட்டுக் கொள்ளலாம். பச்சை மற்றும் கருப்பு நிறத்தை மட்டுமே பிரத்யேகப்படுத்துவது அடிப்படை ஆதாரமற்றதாகும். சரி, அடுத்ததாக சொல்கிறார்கள் இப்னு பாஸ், குளித்து சுத்தமாகி இஹ்ராம் ஆடைகளை அணிந்து முடித்ததற்கு பிறகு தான் நாடியுள்ள ஹஜ் அல்லது உம்ரா என்னும் வணக்கத்தில் நுழைந்தவராக தனது உள்ளத்தால் அவர் நியத்து செய்ய வேண்டும். தனது உள்ளத்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? நியத்தை செய்ய வேண்டும். இப்போதுதான் அவர் தன் நியத்தை ஆரம்பம் செய்ய போகிறார். நமக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. அமல்கள் யாவும் நியத்தை பொறுத்தே. அப்படி என்றால் ஒருவர் ஹஜ் செய்ய போகிறார், ஹஜ்ஜுடைய இஹ்ராமை கட்டி கொண்டு விட்டார், மற்ற விஷயங்களை குளித்து விட்டார், சிதைத்து விட்டார், நறுமணம் பூசிக்கொண்டு இருக்கிறார், குடித்து விட்டு எல்லாம் பண்ணிவிட்டு தான் நாடிய அந்த நீயத்திற்கு அவர் வர வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, நீயத்துக்கு என்ன? நீயத் என்பது நான் ஹஜ் செய்ய போகிறேன் அல்லது நான் உம்ரா செய்ய போகிறேன். நீயத் என்பது எப்போதும் இருக்கக்கூடிய அந்த வணக்கத்தில் இருக்கக்கூடிய நீயத். சரி, அந்த நீயத்தை சொன்ன பிறகு அந்த இடத்தில் நாம் ஒரு கூற்றுகளை முன்மொழிய வேண்டும். ஹஜ்ஜில் நாம் ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ செய்யக்கூடியவர் அந்த கூற்றுகளை மொழிய வேண்டும். என்ன சொல்கிறார் உலமாக்கள்? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அவருடைய நாட்டம் உம்ராவாக இருந்தால் அவர் நியத்து உம்ராவிற்கு வைத்திருக்கிறார்கள். ஏனெனில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஹஜ்ஜு பல முறை பல வகையாக செய்யலாம். அதில் ஒரு வகை என்ன? இங்கிருந்து உம்ராவுடைய நியத்தை வைத்து
உம்ராவுடைய நியத்தை வைத்து எடுத்துக்காட்டாக அல்லாஹ்வின் அடியார்களே, உம்ரா நியத்தை எப்படி வைக்கலாம்? லப்பைக உம்ரா அல்லது லப்பைக அல்லாஹும்ம பி உம்ரா. அப்படி என்றால் என்ன? யா அல்லாஹ், உம்ரா செய்வதற்கான உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வருகிறோம், எங்களுக்கு பதிலளிப்பாயாக என்று சொல்வது. லப்பைக அல்லாஹும்ம பி உம்ரா என்று கூற வேண்டும். ஒருவேளை அவர் ஹஜ் செய்பவராக இருந்தால், இது உம்ரா செய்பவர்கள், இப்ப எல்லாம் மக்கள் எல்லாம் உம்ரா செய்கிறார்கள் அல்லவா, லப்பைக அல்லாஹு பி உம்ரா என்று சொல்வார்கள், அல்லாஹும்ம பி உம்ரா. சரி, ஹஜ் செய்பவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் லப்பைக ஹஜ், லப்பைக ஹஜ் அவு அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன், அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன், யா அல்லாஹ் அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன், நான் உனக்காக நான் இந்த ஹஜ்ஜை செய்கிறேன், உன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்வது. இது ஹஜ் மட்டும் தனித்து செய்வது. இதற்கு பெயர் தான் இஃப்ராத். இதற்கு பெயர் தான் இஃப்ராத். நான் இன்ஷா அல்லாஹ் நேரடி அர்த்ததாக பார்ப்போம். ஹஜ்ஜை 3 வகையில் செய்யலாம் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதில் ஒன்று தமத்து, உம்ராவை செய்து பின்பு அதிலிருந்து ஹராமிலிருந்து வெடிபட்டு பின்பு ஹஜ்ஜிற்காக கிளம்புவது மக்காவிலிருந்து, இது ஒன்று. மற்றொரு ஒன்று இருக்கிறது, வெறும் ஹஜ் மட்டும் செய்ய கிளம்புவது. இங்கிருந்து உம்ராவெல்லாம் செய்ய மாட்டார்கள், வெறும் ஹஜ்ஜை மட்டும் செய்வது. இதற்கு எப்படி இது நியத் வைக்க வேண்டும்? லப்பைக ஹஜ்ஜன் என்று சொல்ல வேண்டும். அல்லது அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் என்று சொல்ல வேண்டும். அவர் இரண்டையும் ஒன்றாக நாடினால், இரண்டிற்கும் சேர்த்து கூற வேண்டும். இரண்டையும் ஒன்றாக நாடினால் உம்ராவும் செய்ய, எடுத்துக்காட்டாக ஹஜ் தமத்து, அவர் உம்ராவும் செய்வார், உம்ரா செய்ததற்கு பிறகு அதிலிருந்து வெளியேறி அவர் ஹஜ்ஜும் செய்வார் என்றால் இதற்கு என்ன நியத்? அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் வ ஹஜ், அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் வ ஹஜ் என்று நாம் நியத் வைக்க வேண்டும். சரி, இன்று பெரும்பாலும் இன்று தமிழகத்தில், இந்தியாவில், வெளிநாடுகளிலிருந்து பெரும்பாலும் எந்த முறையில் செய்கிறார்கள்? இந்த முறையில் தான் செய்கிறார்கள். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் பணம் கட்டி போகிறீர்கள் என்றால் நீங்களும் இதை தான் செய்வீர்கள். சரி, சிறந்த முறை எது? சிறந்த முறையும் இந்த முறையை தான் உலமாக்கள் சொல்கிறார்கள். ஹஜ் செய்யக்கூடிய சிறந்த முறை 3 முறையில் சிறந்த முறை, முதலில் உம்ரா செய்து, உம்ரா செய்ததற்கு பிறகு இஹ்ராமில் இருந்து வெளியேறி மக்காவிலே தங்கி ஹஜ் நாள் வந்தவுடன் மறுபடியும் அங்கிருந்தே, ஏனெனில் மறுபடியும் இஹ்ராம் கட்ட நீங்கள் வெளியே எல்லாம் செல்ல தேவையில்லை. இஹ்ராம் கட்டுவதற்கு நீங்கள் வெளியே செல்ல தேவையில்லை. மக்கா உள்ளேயே நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அங்கிருந்தே நீங்கள் இஹ்ராம் நியத்திற்கு வந்து இஹ்ராமை கட்டிக்கொண்டு நீங்கள் 8வது நாள் எங்கே சென்று விடுவீர்கள்? மினாவிற்கு சென்று தங்கி விடுவீர்கள். உங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கம் ஆரம்பமாகிவிடும். இதுதான் ஹஜ், இதுதான் தமத்து. இதுதான் இன்று பெரும்பாலான உலக முஸ்லிம்கள் பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜும் இதுதான். உம்ராவிற்கு செல்வார்கள், உம்ரா செய்துவிட்டு உம்ராவை முடித்துவிட்டு அதிலிருந்து வெளியேறி விடுவார்கள், பின்பு ஹஜ்ஜுடைய நியத்திற்கு வந்து ஹஜ் செய்வார்கள் ஒரே சஃபரில். அதில் ஏன் இதற்கு மகிழ்வூட்டப்பட்ட ஹஜ் மகிழ்ச்சியானது என்றால், ஒரு 2 வணக்கத்திற்கு நடுவில் அவர் இஹ்ராம் இல்லாத நிலையில் இருப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. உம்ரா செல்வார், உம்ரா சென்று உம்ரா முடித்ததற்கு பிறகு அவர் என்ன செய்து விடுவார்? அவர் இஹ்ராமில் இருந்து வெளிவந்து விடுவார். இஹ்ராமில் இருந்து வெளிவந்து விட்டார் என்றால் என்ன? அவருக்கு எல்லாம் ஆகுமான விஷயங்களாக இருக்கிறது. மறுபடியும் ஒரு ஹஜ்ஜிற்கு நியத் வைப்பார். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயத்தை கவனமாக நாம் கொள்ள வேண்டும். தனது இது எப்போது சொல்ல வேண்டும்? அல்லாஹும்ம பி உம்ரக, இதெல்லாம் எப்போது சொல்ல வேண்டும்? இந்த லப்பைக அல்லாஹும்ம பி உம்ரா வ ஹஜ் இப்படின்று எப்போது சொல்ல வேண்டும்? தனது வாகனத்தில் ஏறி அமர்ந்து பிறகு இதனை நாவால் மொழிவது மிகவும் சிறந்ததாகும். அப்படி என்றால் என்ன? வாகனத்தில் ஏறி அமர்ந்து நீங்கள் உங்களுடைய மீகாத்துடைய எல்லை ஆரம்பத்தில் நீங்கள் வாகனத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் சொல்லலாம். பிளைட்டில், விமானத்தில் அதை கிராஸ் செய்ய போகிறோம் என்று உங்களுக்கு அறிவிப்பு வழங்கப்படும். மீகாத்தை இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? கடக்கிறோம் என்று அறிவிப்பு. இதில் எவ்வளவு பொடுபோக்குகள்! கவனம் அல்லாஹ்வின் அடியார்களே, இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் பேசுவோம். இதில் அவ்வளவு பொடுபோக்கு என்று வந்துவிட்டது.
விமானத்தில் ஏறி தூங்கிவிட்டால் அது சட்டம் என்ன? விமானத்தில் ஏறி மீகாத் வரக்கூடிய மீகாத்தை கடக்கிறோம் என்ற அந்த அனௌன்ஸ்மெண்டை அறிவிப்பை கேட்காமல் தூங்கி விடுகிறார். இவரின் சட்டம் என்ன? பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தனது வாகனத்தில் ஏறி அமர்ந்த பிறகு இதனை நாவால் மொழிவது மிகச் சிறந்ததாகும். நபி அவர்கள் தனது வாகனத்தில் ஏறி அமர்ந்து அது மீகாத்தில் இருந்து பயணத்தை தொடங்கிய பிறகே தல்பியா கூறினார்கள். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் ஏறி மீகாத்திலிருந்து பயணத்தை தொடங்கிய பிறகே தல்பியா கூறினார்கள். சரி, இங்கு ஒரு கேள்வி. அப்படி என்ன, நாம் ஏர்போர்ட்டிற்கு போவதற்கு இங்கேயே நாம் இஹ்ராம் துணி கட்டிக் கொள்கிறோமே, அனுமதி இருக்கிறதா? ஏர்போர்ட் போவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் அடியார்களே, இஹ்ராம் துணியை கட்டுவதினால் நீங்கள் முஹ்ரிமாக ஆகிவிடவில்லை. இஹ்ராம் துணியை கட்டுவதினால் நீங்கள் முஹ்ரிமாக ஆகவில்லை. மாறாக அந்த நியத்து வர வேண்டும், அந்த நியத்து உங்களுக்கு வைக்க வேண்டும். அந்த நியத் மற்றும் மீகாத்துடைய அந்த இடம், அந்த இடத்தை நீங்கள் கடப்பது. ஆனால் இது இன்னொரு கேள்வி இருக்கிறது. முன்கூட்டியே மீகாத்தை அடைவதற்கு முன்கூட்டியே இஹ்ராம் துணியை கட்டிக்கொண்டு நியத்தை வைத்துவிட்டு நாங்கள் ஏறி விடுகிறோம் ஏரோப்ளேனில். நாங்கள் நியத்து முன்கூட்டியே வைத்து விட்டோம். லப்பைக அல்லாஹும்ம ஹஜ் பி உம்ரத்தின் வ ஹஜ் என்று சொல்லிவிட்டோம். நாங்கள் மீகாத்தை கிராஸ் பண்ணும்போது நாங்கள் அதை கவனிக்கவில்லை, தூங்கிவிட்டோம். முன்கூட்டி அவர்கள் நியத்து வைத்து விட்டார்கள். எங்கு? ஏர்போர்ட்டிலே, கொச்சி ஏர்போர்ட்லேயே அல்லது மெட்ராஸ் ஏர்போர்ட்லேயே என்ன செய்து விட்டார்கள்? நியத்தை வைத்து விட்டார்கள். இதற்கு அனுமதி இருக்கிறதா? பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் அனுமதி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். அனுமதி இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். முன்கூட்டியே இஹ்ராம் துணி கட்டுவது பிரச்சனை இல்லை. எல்லோரும் முன்கூட்டியே தான் இஹ்ராம் துணி கட்டுகிறோம். சில பேர் என்ன செய்வார்கள், ஃப்ளைட்டிற்கு போய் ஃப்ளைட் ஏறி ஒரு மணி நேரம் கழித்து என்ன செய்வார்கள், பாத்ரூமில் போய் இஹ்ராம் துணி கட்டி, அதுவே சிரமம், சின்ன இடம், அங்கு இஹ்ராம் துணியை மாட்டிக்கொண்டு வருவார்கள், வந்து அமர்வார்கள். இப்படியும் செய்யலாம். அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் வரப்போகிறது என்ற அறிவிப்பு வந்துவிட்டால் பெரும் நிஅமா, வரப்போகிறது என்று நமக்கு அறிவிப்பு கொடுப்பார்கள். இதெல்லாம் சரி, இதெல்லாம் எங்கே நான் விட்டு விடுவேனோ, எங்கே நான் தூங்கி விடுவேனோ என்பதை நினைத்து அவர் முன்கூட்டியே துணி கட்டுவதோடு சேர்த்து நியத்தும் வைத்து விடுகிறார். மெட்ராஸ் ஏர்போர்ட்லே நியத்து வைத்து விடுகிறார். சென்னையிலே இதற்கு அனுமதி இருக்கிறதா? அல்லது வெறும் மீகாத்தை கிராஸ் பண்ணும் போதுதான் நாம் அந்த நியத்திற்கு வர வேண்டுமா? அல்லாஹும்ம லப்பைக அல்லாஹும்ம பி உம்ரத்தின் வ ஹஜ் என்று சொல்ல வேண்டுமா? சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். முன்கூட்டியே அந்த நியத்தை வைத்து சொல்லிவிடலாம் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். அதை நாம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இஹ்ராமிற்கு மட்டுமின்றி வேறு எந்த வணக்கத்திலும் இவ்வாறு நாவால் நியத்தை முடிவது மார்க்கமில்லை. நியத்தை நாவால் மொழியாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. தொழுகை, தவாஃப் மற்றும் இவை அல்லாத இதர வணக்கங்களை பொறுத்தவரை அவற்றில் எதற்கும் நியத்தை நாவால் மொழிவது கூடாது. நான் இன்னென்ன தொழுகிறேன் என்று சொல்லக்கூடாது. மாறாக அவர் நாவால் மொழிவது புதிதாக உருவாக்கப்பட்ட பிதத்துகள், நியத்தை நாவால் மொழிவது கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். நியத்தை நாவால் மொழிவது மார்க்கமாக்கப்பட்ட ஒன்று இருந்ததால் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லால், அது செயலால் இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தி இருப்பார்கள். நியத்தை நாவால் மொழிவது மார்க்கம் என்று சொன்னால், சில பேர் சொல்வார்கள் நியத்தை நாவால் மொழிவது பிதத் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நாம் லப்பைக அல்லாஹும்ம பி உம்ரா, லப்பைக அல்லாஹும்ம பி ஹஜ் வ உம்ரான்னு நாவால் தானே சொல்கிறோம். இதை மட்டும் நாவால் சொல்கிறீர்கள். மற்றது எதையாவது நோம்பிற்கு நாம் நியத்தை வாயால் சொன்னால் அது பிதத் என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் இதுவும் பிதத் தானே? ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொல்கிறார்கள். ஹஜ் உம்ராவில் நாம் செய்யக்கூடிய இந்த லப்பைக அல்லாஹும்ம பி உம்ரா வ ஹஜ் என்ற இந்த வார்த்தைகள் யாவும் இது ஒரு திக்ர், இது நியத் அல்ல, இது திக்ர், இது ஒரு நினைவூட்டல். மற்ற அதுகாரங்களை போல், மற்ற அல்லாஹை நினைவூட்டக்கூடிய வாசகங்களை போல் இது ஒரு வாசகம்.
இதை சொல்வதற்கு முன்னாலே நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற நியத்தை வைத்து இஹ்ராம் கட்டுகிறீர்கள் அல்லவா உங்கள் வீட்டில் இருந்து, அப்போதே நியத் ஆரம்பமாகிவிட்டது. அப்போதே நியத் ஆரம்பமாகிவிட்டது. எனவே இதை காரணம் காட்டி மற்ற எல்லா செயல்களுக்கும் நாம் நியத்தை வாயால் முன்மொழியலாம் என்று சொல்வது அபத்தம். நான் தொழுவ போகிறேன், 2 ரக்காத் ஃபஜ்ர் தொழுவ போகிறேன், 2 ரக்காத் 4 ரக்காத் தொஹர் தொழுவ போகிறேன் என்று யாரும் சொல்வதற்கு அனுமதி இல்லை. நீங்கள் இதை காரணம் காட்டினாலும் உங்களுக்கு அனுமதி இல்லை. ஹஜ்ஜிற்கு உம்ரா செய்யும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம பி உம்ரா என்று வாயால் மொழிகிறீர்களே, இது ஒரு திக்ர். மற்ற திக்ர்களை போல் நாம் உயர்த்தி நம் நாவால் சொல்வது கடமை. எப்படி இதை சொல்கிறோம்? தக்பீர் சொல்கிறோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற தக்பீரை சொல்கிறோம். அதே போல இது ஒரு திக்ர், இது ஒரு நினைவூட்டல், இது நியத் அல்ல என்று சொல்கிறார்கள். கவனம். மேலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மார்க்கத்திலே மிக கெட்ட விஷயம் புதிதாக உருவாக்கப்பட்டவை. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, யார் இந்த மார்க்கத்தில் நாம் அதில் இல்லாத ஒன்றை புதிதாக, இந்த மார்க்கத்தில் நாம் சொல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கிறாரோ அது நிராகரிக்கப்படும். நமது கட்டளை இல்லாத ஒரு செயலை எவர் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோடு இந்த வகுப்போடு இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், இஹ்ராம் கட்டுவதோடு நாம் இதோடு நிறுத்தியிருக்கிறோம். நாளைய வகுப்பில் மீகாத்துகள், எல்லை இடத்தில் இட தீர்ப்புறமாக இஹ்ராம் கட்டக்கூடிய மீகாத்து எல்லைகள் மற்றும் இதர சட்டங்களை நாளைய 5வது வகுப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز.